அனைவருக்கும் வணக்கம். இறைவனை காண வேண்டுமே என்றால், இறைவனை அடைய வேண்டுமே என்றால் என்ன செய்ய வேண்டும்? எதையும் செய்ய தயாராக இருக்கின்றார் நம் மாணிக்கவாசகப் பெருமான். "ஆமாறும் திருவடிக்கே அகம்கொள்ளையேன், அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேலேன், கோமான் என் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன், சாமாரை விரைகின்றேன் சதுராலே சார்வானே." ஆண்டவா, ஆமாறும் திருவடிக்கே அகம்கொள்ளையேன், உன்னுடைய திருவடியை அடைவதற்காக நான் என்ன செய்தேன்? பூமாலை புனைந்தேத்தேன், கோயிலுக்கு உன்னை வந்து வணங்குவதற்காக மாலை கொண்டு வரவில்லை ஐயா. புகழ்ந்துரையேன், உங்களை புகழ்ந்து பாட முடியவில்லை என்னால். கூத்தாடேன், உங்களை மகிழ்விப்பதற்காக நான் நடனமாட முடியவில்லை ஐயா. தூகேன், ஆமாறும் திருவடிக்கே அகம்குளியர் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேலேன், கோமான் என் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன். ஐயா, உன்னுடைய கோயிலை சுத்தம் செய்ய நான் எந்தவித முயற்சியும் செய்யவில்லையே. கோயிலை பூசி மெழுக வேண்டுமல்லவா, அதை கூட செய்ய தவறிவிட்டேனே. இறைவா, என்னை மன்னித்துக்கொள். உன்னை நான் பார்ப்பதற்காக இந்த நிலையற்ற உடலை கூட நான் இழந்து, அதாவது உயிரையே விடுகிறேன் என்கின்றார். பக்திங்கிறது எப்படிப்பட்ட பக்தி பாருங்கள். இந்த கோயில் பணிகள், உளவார பணிகளை எல்லாம் என்னால் செய்ய முடியவில்லை ஆண்டவா. ஆகவே என் உயிரை விட்டாவது உன்னிடத்தில் நான் வந்து சேர்கின்றேன் அப்படின்னு எவ்வளவு இறைவன் மேலே பற்று பாருங்கள். அமாறும் திருவடிக்கு ஏகம் குலையன் அன்புரியன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையன் புத்தேலின், கோமானின் திருக்கோயில் தூகியன் மெழுகியன் கூத்தாடேன், சாமாரை விரைகின்றேன் சதுராலே சார்வானே. ஓம் நமச்சிவாய்.